92 அடி உயரம் கொண்ட தமிழகத்தின் 3வது மிகப்பெரிய உயரமான முருகன் சிலை உள்ள ஆலயம். தீராத குறைகளை தீர்க்கும் அற்புத முருகன் கோவில். முருகனின் பாதம் பதிந்த மலையில் உள்ள அதிசய முருகன் கோவில். வணக்கம் விவஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வேலூர் அருகில் உள்ள தீர்த்தகிரி முருகன் திருக்கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஆலயம் சென்னை வேலூர் தேசிய நெடுஞ்சாலையில் வேலூர் அருகில் உள்ள புதுவசூர் என்ற இடத்தில் தீர்த்தகிரி என்கின்ற மலையின் மீது பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தோட அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்பொழுது இந்த கோயிலோட சிறப்பு மற்றும் வரலாறை பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமாக்குள் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். பல்வேறு சிறப்புகள் கொண்ட ஆலயமாக தீர்த்தகிரி சுப்பிரமணிய திருக்கோயில் திகழ்கிறது. வள்ளிக்கும் முருகனுக்கும் சம உயர சிலை அமைந்த அபூர்வ ஆலயம். முருகப்பெருமானின் திருவடிகள் அமைந்துள்ள அழகிய மலை, வள்ளியை மனம் முடிக்கும் முன் முருகன் இளைப்பாறிய மலை என பல்வேறு சிறப்புகள் கொண்ட ஆலயமாக இது திகழ்கிறது. வள்ளியை மனம் புரிய விரும்பிய முருகப்பெருமான் வேலூர் மாவட்டத்தில் உள்ள வள்ளிமலையை நோக்கி சென்றபோது இந்த மலையில் சிறிது நேரம் இளைப்பாரி பாதம் பதித்து சென்றதாக கூறப்படுகிறது. இதற்கு ஆதாரமாக முருகப்பெருமானின் பாத சுவடுகள் இன்றும் இந்த ஆலயத்திற்கு படியேறி செல்லும் பாதையில் அமைந்துள்ளன. ஆலயத்தில் பின்புறம் தென் திசையில் மிக உயரமான பசுமை மலை அழகாக காட்சியளிக்கிறது. மேலே இருந்து கிடைக்கும் வியூ மிகவும் அற்புதமாக உள்ளது. மலை அடிவாரத்தில் செல்வ விநாயகர் சன்னதி கிழக்கு முகமாய் அமைந்துள்ளது. அதன் எதிரில் பெரிய அளவிலான திருக்குளம் இருக்கிறது. செல்வ விநாயகர் சன்னதியில் இருந்து மலையேறும் படிகள் மற்றும் வாகனம் செல்வதற்கான பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன. 222 படிக்கட்டுகள் ஏறினால் மலை உச்சியை அடையலாம். 10 படிகள் ஏறியதுமே வலதுபுறம் முருகப்பெருமானின் திருவடிகள் காசு தருகின்றன. அதனை அடுத்து முருகனின் பணிவிடை பெண்கள் என்று கூறப்படும் கன்னிமார்கள் சன்னதியும் படியேறும் பொழுது இடதுபுறத்தில் அமைந்துள்ளது. அருகே வலப்புறம் விழுதுகள் இல்லாத கல்லால மரம் காசு தருகின்றது. மலை ஏறியதும் அழகிய முருகப்பெருமானின் ஆலயம் கண்ணுக்கு விருந்தாக அமைகிறது. இவ்வாலயத்தின் மூலவர் பழமையானவராக இருந்தாலும் அண்மையில் புதுப்பித்து உள்ளனர். ஆலயத்தின் மேற்கே ஆலமரம், கிழக்கே அத்திமரம், தென்கிழக்கே அரச மரம், வடகிழக்கே தலமரமான நாவல் மரம் ஆகியவை உள்ளன. ஆலமரத்தின் அடியில் பாறையில் கீழே இன்றும் சுனை தீர்த்தம் பொங்கி வழிந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாகவே இத்தலம் தீர்த்தகிரி என வழங்கப்படுகிறது. மூலவர் வள்ளி தேவயானையுடன் கிழக்கு முகமாய் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். இதில் முருகப்பெருமானும் வள்ளியம்மையும் சம அளவான உயரத்திலும் தெய்வானை சற்று உயரம் குறைந்தும் காட்சி தருகின்றார். காதலித்து மனம் முடித்த முருகப்பெருமான் காதலியான வள்ளியை சம உயரத்தில் வைத்து பார்த்துள்ளது ஒரு புதிய அனுபவமாக உள்ளது. இத்தலத்தில் நடைபெறும் பெரும்பாலான திருமணங்கள் காதல் திருமணமாக உள்ளது என்று கூறுகிறார்கள். இங்குள்ள மூலவர் முருகப்பெருமான் வேலைவாய்ப்பு, திருமண வரம், குழந்தை வரம் என வேண்டிய வரத்தை அள்ளித்தரும் வள்ளலாக இருக்கிறார். இவ்வாலயத்தை மலையடி வாரத்தில் உள்ள வசூர் நடராஜன் முதலியார் என்ற பெரியவர் புனரமைத்து உள்ளார். நிர்வாகத்தை மலையடிவார கிராமங்களான வசூர், அலுமேலு, மங்காபுரம், பெருமுறை ஆகிய ஊர்களை சேர்ந்த மக்கள் கவனித்து வருகின்றன. இவ்வாலயத்தில் ஆடி கிருத்திகை விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. கிருத்திகைக்கு முதல் நாள், மறுநாள் என 2 நாட்கள் விழா நடைபெறுகிறது. இது தவிர பௌர்ணமி, கிருத்திகை, பிரதோஷம், சூரசம்மாரம், பங்குனி உத்திரம், பால்குட அபிஷேகம், விளக்கு பூஜை போன்ற விழாக்களும் விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன. இப்பொழுது இந்த ஆலயத்தோட அமைப்பை பத்தி பார்க்கலாம். முன்னரே கூறியது போல அடிவாரத்தில் செல்வ விநாயகர் சன்னதி அமைந்துள்ளது. அங்கு 222 படிக்கட்டில் ஏறி செல்லும் வழியை காணலாம். படிக்கட்டு ஏற முடியாதவர்கள் வாகனத்தில் செல்வதற்கு சாலை வசதியும் உள்ளது. வாகனத்தில் செல்வதற்கு 50 ரூபாய் பார்க்கிங்க்கு வசூலிக்கப்படுகிறது. மேலேறி வந்ததும் இங்கு 2 ஆலயங்களை பார்க்கலாம். லெப்ட் சைட்ல பழமையான தீர்த்தகிரி முருகன் கோயில் அமைந்துள்ளது. ரைட் சைட்ல புதிதாக கட்டப்பட்ட 92 அடி உயர தமிழகத்தின் 3வது மிகப்பெரிய முருகன் சிலையாக விளங்கும் ஸ்ரீ விஸ்வரூப தீர்த்தகிரி முருகன் சிலையை பார்க்கலாம். இந்த முருகன் சிலை மலேசியா நாட்டு 10 மலை முருகன் சிலை வடிவில் தீர்த்தகிரி மலை மீது அமைக்கப்பட்டுள்ளது. 10 மலை முருகன் சிலையை செய்த சிற்பியே இந்த சிலையையும் வடிவமைத்து உள்ளார். இந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 8ஆம் தேதி தான் இந்த 92 அடி உயர சிலை திறக்கப்பட்டுள்ளது. 92 அடி உயர முருகன் சிலையை பார்த்தவாறு விநாயகர் சிலையும் அமைந்துள்ளது. அங்கு இந்த ஆலயத்தை நிறுவிய ஜி நடராஜன் முதலியார் கல்வெட்டு படத்தை காணலாம். அருகே இந்த ஆலயத்துக்கு நன்கொடை வழங்கியோர்களுடைய
விவரங்களும் பொறிக்கப்பட்டுள்ளது. முருகனின் பாத தரிசனம் பெற அருகில் சென்று காணும்படி அமைத்துள்ளனர். அங்கு மிகப்பெரிய மணியும் உள்ளது. 92 அடி உயர முருகன் சிலை கீழே உற்சவர் சிலை அமைந்துள்ளது. சமீபத்தில் திறக்கப்பட்ட இந்த பிரம்மாண்ட சிலை தீர்த்தகிரி முருகன் கோயிலின் புகழை வேகமாக வளர்த்து தற்பொழுது ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களை வரவேற்கிறது. சூரிய உதயம் மற்றும் சூரியன் மறையும் நேரத்தில் 92 அடி உயர முருகன் சிலை மீது சூரிய ஒளிப்பட்டு பிரகாசமாக காட்சியளிக்கிறது. தீர்த்தகிரி முருகன் கோயில் அருகில் மலை மீது அருகில் அம்மன் கோயிலும் அமைந்துள்ளது. அதேபோல் அடிவாரத்தில் பொன்னியம்மன் கோயிலும் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் தினமும் காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் திறந்திருக்கும். இந்த அற்புதமான முருகன் கோயில நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது நேரில் சென்று தரிசனம் செய்யுங்கள். மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்துல சந்திக்கலாம். தொடர்ந்து இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமாக்குள் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். ஓம் முருகா போற்றி. நன்றி, வணக்கம்.